இந்த விழி நம் நற்பணி இயக்கத்தாருக்கு மட்டுமல்ல, அதில் இல்லாத ரசிகர்களுக்கும், முக்கியமாக காசுக்கு விலை போகாத தமிழக வாக்காளர்களுக்கும் கூட. தமிழகத்தில் ஊழல் மலிந்திருப்பதாக கூறியிருந்த கமல்ஹாசன், ஊழலால் ஏற்பட்ட பாதிப்புகளை ரசிகர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் அமைச்சர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த அறிக்கையை அமைச்சர் கேட்டுக்கொண்டதனால் ஆதாரங்களை மக்களே இணையதளங்களில் அல்லது உங்கள் வசதிக்கேற்ற ஊடகங்களின் மூலம் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களுக்கு அனுப்பி வைக்கவும். இது ஒரு வேண்டுகோளே. நீங்கள் இவ்வரசின் காலத்தில் ஊழலால் அனுபவித்த இன்னல்களை விளக்கி கேள்வியுடன் செய்தி அனுப்புங்கள். கமல்ஹாசனின் அந்த ட்விட்டர் பதிவுகளுக்கு அமைச்சர்கள் பலரும் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வந்தனர். இந்நிலையில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க வேண்டும் என்றும், முடியாவிட்டால் ஆட்சியாளர்கள் பதவி விலக வேண்டும் என்ற தொனியிலும் கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவுகளுக்கும் அமைச்சர்கள் பதிலளித்துள்ளனர். டெங்கு காய்ச்சலை பொறுத்தவரை முழுமையான அளவுக்கு கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே கமல்ஹாசனுடைய டாக்டர், அதாவது அவருடைய மகளே பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் ஒரு குறும்படம் தயாரிக்கப்பட்டு அதெல்லாம் எல்லா தியேட்டர்லையும் ஓடிட்டு இருக்கு. முதலமைச்சருடைய ஆலோசனைக்கு ஏற்ப இன்றைக்கு துறையினுடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் அவரும் துறை செயலாளர் அவர்களும் முனைப்பாக செயல்பட்டு இன்றைக்கு கேரளாவை ஒட்டி, ஆந்திராவை ஒட்டி, பாண்டிச்சேரியை ஒட்டி இருக்கிற அந்த பார்டர்களெல்லாம் நிறைய முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னால் அந்த கேரளாவுக்கு அதிகமான மக்கள் வருகிறாங்க, அங்கிருந்து இங்கே வந்துடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த முகாம்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. எனவே கமல்ஹாசன் அவர்கள் எதையும் தெரிந்து கொண்டு பேசினால் நல்லது. அரசு உங்களுக்கு டெங்கு காய்ச்சல் குறித்த எந்த விவரங்களையும் மறைக்கவில்லை, மறைக்க சொல்லவும் இல்லை. வேர் வெரி ஓப்பன். ஒரு 24 மணி நேரத்தில் அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவருக்கு என்ன காய்ச்சல் என்பதை கண்டறியக்கூடிய அளவுக்கு வேர் வெல் எக்யூப்டுங்க. 90 எலிசா சென்டர்ஸ் இருக்கு. அது மட்டுமல்ல, நாங்கள் ஃபுல்லாக பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் த்ரூ IMA த்ரூ நம்முடைய சிஸ்டம் மூலமாக பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் நம்ம மானிட்டர் பண்ணியிருக்கோம். ஃபீவர் சர்வேலன்ஸ் ரிப்போர்ட் டெய்லி சீஃப் செக்ரட்டரிக்கு நமக்கு வந்துகிட்டு இருக்கு. 12 சுகாதார மாவட்டங்களில் காய்ச்சல் இருக்காங்க, அங்கெல்லாம் இப்போ முழுமையாக கட்டுப்படுது. இப்போ டிக்ளைனில் இருக்கு. அதாவது இப்போ கிராஃப் டிக்ளைனில் இருக்குங்க. கவனிக்கப்பட வேண்டிய மக்கள் பிரச்சனைகள் அதிகம் இருக்கும்போது கமல்ஹாசனின் புகார்களுக்கு அமைச்சர்கள் ஏன் இத்தனை முக்கியத்துவம் தருகிறார்கள் என அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஏன் ஒரு கமலை மற்றும் கமல் பேசுவதை மட்டும் ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள்? விவசாயிகள் பிரச்சனை ஒரு பிரச்சனையாக தெரியவில்லையா? குடிநீர் பிரச்சனை ஒரு பிரச்சனையாக தெரியவில்லையா? தமிழகத்தில் வாழும் மக்களினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் அன்றாடம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக தெரியவில்லையா? இதற்கெல்லாம் தீர்வு வேண்டாமா? ஒரு கமல் என்ன கூறினாலும் அதற்கு மட்டும்தான் பதிலளிப்பது தான் உங்களுடைய வேலை என்று கருதுகிறீர்களா? உங்களை இதற்குத்தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்ற நியாயமான கேள்விகள் எல்லாம் எனக்கு எழுகிறது. இதற்கு நிச்சயமாக பதில் தேவை என்று நான் கருதுகிறேன். இத்தனை விமர்சனங்களுக்கு மத்தியிலும் தமிழக அமைச்சர்களும் ஆளும் கட்சியினரும் தொடர்ந்து கமல்ஹாசனை விமர்சித்தும் பதிலளித்தும் வருவதன் மூலம் அரசியலில் கமல்ஹாசன் தவிர்க்க முடியாத ஆளுமையாக மாறி வருகிறார் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.